श्रीमाता महारानी के रानी राजगंभीर राजमातांड राजकुलतुंग राजकुलतिलक ஈரே 14 லோகத்தின் அதிபதி நாடாளும் நாயகி கனடாவின் அரசி ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றியாளர் மகாராணி ஜே.டி. கண்ணன் பராக். शक्ति सुय शक्ति उन्हें चुट्टी चुट्टी வெளிச்சத்தி शक्ति शक्ति सुय शक्ति உன்னின் சிந்தையும் செயலும் வாழ்வின் உய சக்தி. Sakti Masala win Suya Sakti Virudugal Homepreneur Awards 2024 powered by SSVM Institutions and MSD Jewels. Associate sponsors Lakshmi Ceramics, Vidyam, Mayavaram Chits and Shero Mindset. Trusted home partner DAC Developers, technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals and initiative by Brand Avatar. அடுத்த கேட்டகரி நம்மளுடைய சுயசக்தி விருதுகளில் இன்னொரு முக்கியமான கேட்டகரி. தமிழகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில் இருக்காங்களா, இந்த சுயசக்தி விருதுகளுக்கு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடையவே கிடையாதுங்க. அதை தாண்டி உலகத்தில் தமிழர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை நோக்கி தான் செல்லும் இந்த சுயசக்தி விருது அப்படின்னு ஒரு வித்தியாசமான கருத்தை ஒரு புதுமையான கேட்டகரியின் மூலமாக கொண்டு வந்தாங்க நம்மளுடைய பிராண்ட் அவதார். அந்த வகையில் தி நெக்ஸ்ட் கேட்டகரி இஸ் ஃபார் தி என்ஆர்ஐஸ் அண்ட் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக லக்ஷ்மி செராமிக்ஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு எஸ் முத்துராமன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆக்டர் அதித்தி பாலன் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அதித்தி, can we request you to please join us on stage? யார் அந்த விருதாளர் என்ஆர்ஐ கேட்டகரியில? வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். கண்டங்கள் கடந்தும் தமிழ் மனம் மாறாத கனடா நாட்டு தமிழச்சி திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். அவர் வேலையின் நிமித்தம் கனடாவில் குடியேற நினைத்த போது தனக்கென ஒரு வீடு தேட தமிழரின் கலாச்சாரத்தையும் தேவையையும் புரிந்து கொண்டு உதவ ஒருவரும் இல்லை என்ற ஏக்கம் அவரது மனதில் எழுந்தது. அந்த ஏக்கத்தை போக்கவும் தன்னைப் போல மற்றவர்கள் சிரமப்படக்கூடாது எனும் உயரிய நோக்கத்திற்காகவும் தொடங்கினார் வேல்யூ மேக்ஸ் என்கிற நிறுவனத்தை. அதன் மூலம் கனடாவிற்கு குடிபெயரும் அத்தனை தமிழர்களின் வீடு தேடும் தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்கள் குடியமர உதவி செய்தார். அதோடு நின்று விடாமல் அங்கே வரும் பெண்களுக்கு வேலை தேடவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் பசில் பீசஸ் என்கிற அமைப்பு மூலம் உதவியும் வருகிறார். அவருக்கு என்ஆர்ஐ கேட்டகரியில் இந்த விருதினை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது நம்முடைய இந்த சுயசக்தி மேடை. இந்த விருது விழாக்காக கனடால இருந்து பறந்தே வந்திருக்கிறாங்க நம்முடைய விருதாளர். சக்தி சுய சக்தி உன்னின் சிந்தையும் செயலும் வாழ்வின் உய சக்தி. Wow, what an amazing evening. First of all, thank you for all of you. என்ன ஒரு எனர்ஜிங்க. லாஸ்ட் ஒரு 3 ஹவரா இங்கே வர ஒரு பெண்மணியும் உங்கள் குடும்ப பெண்மணியாக நினச்சி இவ்வளோ என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். உங்களுக்கே நீங்கள் அப்ளாஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில். Give a big round of applause. Thank you so much, Shakti Masala. Thank you, Ma. Kumaravel sir, Brand Avatar, Hemachandran, Arafat, the entire team involved, thank you for your recognition and this is a great honor for me. கனடாவில் நிறைய விருது வாங்கியிருக்கேங்க. ஆனால் ஒரே ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். என் சொந்தங்கள் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எதிர்க்க நான் எந்த விருதும் வாங்கலேன்னு. இன்றைக்கி இந்த தாய் மண்ணில் அந்த விருது வாங்கும் போது இது டோட்டலாக வேறு ஃபீலுங்க. தேங்க்யூ ஸோ மச். அதை ஏற்படுத்தி கொடுத்த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் அம்மா, என்னுடைய ஹஸ்பண்ட், எல்லாருமே, ஆல் மை கசின்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், வேறு சிட்டியிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச், ஆல் மை லவ்.
அண்ட் எல்லாரும் போல் இன்ஜினியரிங் படித்து யூஎஸ் போய் க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆகிட்டு ஒரே ஒரு கணம் மனசில் செம உறுத்தலுங்க, இதை தாண்டி வேறு ஒரு இம்பேக்ட் என்னால் க்ரியேட் பண்ண முடியும்னு. ஸோ அன்றைக்கி ஒரு முடிவெடுத்தேன், எனக்கு பிடிச்ச துறையில் இறங்கணும், எனக்கு பிடிச்ச நாட்டில் போகணுன்னு. அது கனடாவாக இருந்துச்சு. அம்மா நான் கனடாவுக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கிரேசியாக பயந்தாங்க, என்னம்மா சொல்கிறேன்னு. பட் அந்த ஒரு தாட்டை விஷனையும் முழு மனசோடு சப்போர்ட் பண்ண என்னுடைய கணவர், அம்மா, மாமனார், மாமியார், என்னுடைய பிரதர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா இந்த வெற்றிக்கு ஜஸ்ட் அவங்க சப்போர்ட் மட்டும் காரணம் இல்லைங்க. there is so much of sacrifice from them and thank you so much for that. இதை தாண்டி நான் தமிழர்கள் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் ஒரே தமிழர்கள் தான், ஆனால் கனடாவில் அப்படி கிடையாது. தமிழர்கள் பலவிதம். தமிழர்கள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அங்கே இமிக்ரேட் ஆகி வருவாங்க. இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், துபாய், மலேசியா எல்லா தமிழர்களும். ஸோ அங்கே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எக்கச்சக்கம். ஸோ அதை நானும் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு மற்ற ஃபேமிலிஸை ஃபேஸ் பண்ணும்போது எங்களுக்கு தோணின ஒரு விஷயம், நம்ம எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற அதுதான் நம்மளுடைய ஒத்துமையான காமன் கொடி எல்லாரையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணோம், அது பேர் தான் டொராண்டோ தமிழர்கள். அது மூலியமாக எந்த ஒரு பாக பிரிவினையும் இல்லாமல் அனைத்து தமிழர்களையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், விமன் எம்பவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் பல தரப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்கள் எல்லாருடைய அன்பு ஆதரவில் அந்த ஆர்கனைசேஷனும் மென்மேலும் பல மைல்கல்களை தாண்டணும். இன்றைக்கி அந்த ஆர்கனைசேஷனில் பல ஆயிரம் தமிழர்கள் கனடாவில் ஒன்றிணைந்து அன்பாக எவ்ரி இயர் தமிழர் திருவிழான்னு சித்திரை திருவிழா கொண்டாடுறோம் நாங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐல் டேக் திஸ் ஸ்டேஜ் டு ஷேர் வித் யூ. இந்த வருஷம் நான் தான் the leading Tamil real estate professionals in Canada, and with all the due respect, the first Tamil Nadu ponnu in real estate in Canada. Real estate is not a normal industry. வாழ்த்துக்கள் மேம். Thank you so much. Well done. Thank you so much. Thank you so much, ma'am. As usual, every industry போல male dominated ஆன industry மட்டும் இல்லை real estate. Women hesitate ஆகிற industry. அந்த இண்டஸ்ட்ரியில் போய் எல்லா பேரியர்ஸும் உடச்சி அங்கே ஒரு ரன்வே எனக்கு பின்னாடி வரப்போகிற விமன் ஆண்டர்பிரினியர்ஸ்க்கு க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வருஷத்தில் 15 விமன் ஆண்டர்பிரினியர்ஸ் என்னோட சேர்ந்து ரியல் எஸ்டேட்டில் அங்கே கொடி கட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இது எல்லா சப்போர்ட்டுக்கும். தேங்க்யூ. கிரேட் மேம். தேங்க்யூ. கனடாலேருந்து பறந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். வெரி சாரி, நேரத்தின் அருமை கருதி நான் வந்து குறுக்கிட்டு செஞ்சுட்டேன். அண்ட் கனடாலையும் அர்ச்சனா செம்மையாக கலக்குவாங்க. ரீசெண்டாக ஒரு இவெண்ட்ல சூப்பராக பண்ணாங்க. ஆமாம் மேம், நெக்ஸ்ட் டைம் என்னையும் கூட்டு போங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சக்தி மசாலா சிவசக்தி விருதுகள் 2024ல இப்போ என் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லான அதித்தி பாலன் அவர்கள் இணைந்திருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் மேம். ஸோ சொல்லுங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க பீங் பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஈவென்ட்? பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உமனை சப்போர்ட் பண்ணி அவங்களை அங்கீகரிச்சு அவங்களுக்கான விருதுகள் கொடுக்குறாங்க. ஹவு ஹாப்பி ஆர் யூ? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி கோபி சார் வந்து லாஸ்ட் இயரும் கூப்பிட்டுருந்தாரு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஊரில் இல்லை. பட் ஸோ இந்த வாட்டி நான் கண்டிப்பாக வரணும். ஏன்னா நிறைய தடவை வீட்டில் அம்மாவை பார்த்துட்டு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ நிறைய வீட்டில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்கும்போது அவ்வளோ தே ஹேவ் ஸோ மச் பொட்டென்ஷியல், பட் அதை வந்து அவங்களால பண்ண முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கு. பட் இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச் அண்ட் ஸோ மெனி women have started doing their own business. I have a friend who's making soaps. ஸோ அவங்கள பார்க்கும்போது இட்ஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன். அதாவது வீட்டில் மட்டும் இருந்து வேலை பண்ணாமல் அந்த வீட்டில் இருந்தே எப்படி வேலை பண்ணி சம்பாதிக்கலாம், பட் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் எப்படி கற்றுக்கலாம். ஸோ இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங். அண்ட் அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸுக்கு அவார்ட் கொடுக்குறது, சினிமாவில் அவார்ட் ஈஸியாக கொடுத்துருவாங்க, பட் டு பிக் தி பீப்புள் who are necessary, I mean whom it is necessary to award, it's very important, and I'm very happy that this show is doing that. Yeah, kandipa. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன், மேபி இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இந்த ஒரு 6 monthsக்குள்ள இவங்களை பார்த்து வாட் அ உமன் அப்படின்ற மாதிரி யாரை பார்த்து நினச்சிங்க? ஆக்சுவலி ஆனஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு ட்ராவல்லையும் நான் நிறைய விமன் சந்திக்கிறேன். லைக் ஈவன் ஷூட்டுக்கு போகும்போது, லைக் ஸோ ரீசென்ட்லி ஐ புட் அ போஸ்ட் ஆல்சோ. சேலம் போயிருந்தேன். அங்கே ஷூட் பண்ணும்போது லைக் they're all very normal human beings, but they have so much fears and fire in them. The way they were working, அவங்க வந்து கூட பை பின்னுவாங்க. ஸோ அந்த how do I say, அந்த பவர் வந்து not to show power but to do things. And so every travel or every time I meet somebody, it's a inspiration. 2 days back நான் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் இருந்தாங்க. she is doing PhD. So I'd like to take கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் ஆல் த விமென் அரவுண்ட்.
and I think it is very important to celebrate women. It is very important. I think women are the ones who have to be more supportive of women, so that's a good thing. மேம் பிகாஸ் எல்லாருமே ஒரு விஷயம் நினைப்பாங்க மேபி நான் இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஆங்கராலாம் என்ன பண்ணிருப்பேன் நான் ஒரு டீ கடை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் மேபி உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஆசை இருக்கு எனக்கு வந்து தோசை கடை வைக்கணும் ஆசை. அதான் மேபி நீங்க ஆக்டர் ஆகலைன்னா என்ன மாதிரி ஒரு பிசினஸ் சூஸ் பண்ணிருப்பீங்க எனக்கு இப்பவும் ஆசை இருக்கு பிசினஸ் பண்ணணும்ட்டு. ஸோ சினிமா மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஏதாவது ஒன்றுத்துல இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆல்சோ வே ஆஃப் ஹேவிங் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். இதுல வந்து இண்டஸ்ட்ரியில யூ ஹேவ் டு டிபெண்ட், இட்ஸ் அன்சர்டன், தெரியாது. ஸோ நம்ம டைம் எப்படி என்கேஜ் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பிஸ்னஸ் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. என்னன்னு கேட்டா அது வந்து எனக்கு எல்லாத்துலயும் கால் வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. ஒன்றுனா something related to tech or something. Yeah, some company where like people can use the services to build their entrepreneurship madri. Okay ma'am, thank you so much for being part of this wonderful event. Thank you for gracing this event ma'am. Thank you so much. Thank you. சக்தி மசாலா சுயசக்தி விருதுகள் 2024 எல்லாரும் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயஸ்ரீ மேம் அதாவது தன் நாட்டுல மட்டும் இல்ல எந்த நாடு போனாலும் நான் சாதிக்கிறதுக்கு எல்லையே இல்ல, அது ஒரு லைன் சொல்லுவாங்கல்ல, வானம் தான் இல்லையா, இல்ல அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் கடந்து இப்ப நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட பேசலாம். ஹாய் மேம். வணக்கம்மா. வணக்கம். நம்ம அது எப்பயும் சொல்லிடணும், அதனால வணக்கம். ஓகே, அவார்டு இன்னைக்கு வாங்கியிருக்கீங்க மேம். இந்த அவார்டுக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது இவங்க தான் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் மை மதர், ரைட். அவங்களுடைய தியாகம் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நான் கடந்து போயிருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் மட்டும் இல்லை, தி மோஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் தி என்டையர் லைஃப். சி, கணவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அமையிறது ஒரு பெரிய வரும், பிகாஸ் யூ ஹேவ் அ லைஃப் டைம் ஃப்ரெண்ட், ரைட்? ஸோ என்னுடைய நீ முன்னாடி போ, உன்னைய வெற்றி அடியா வச்சுட்டு நான் பின்னாடி பார்க்குறேன், உன் வெற்றி தான் ஏன் வெற்றி அப்படின்னு சொல்ற மென் கிடைச்சிட்டப்பறம் என்ன இருக்கு? மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிஃப்ட். யா, தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிஃப்ட். தட்ஸ் லைக் யூனிவர்ஸ் அப்படியே பொக்கிஷமாக கொடுத்துட்டாங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி என்னுடைய மாமனார் மாமியாருக்கு, இப்படி ஒரு மகனை எனக்கு கிஃப்டாக கொடுத்ததுக்கு. அண்ட் மோர் ஆஃப் ஆல் மை பிரதர்ஸ். ஐ ஹவ் லாஸ்ட் மை டேட் at the age of my 15 ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஸோ அவர் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் அண்ட் தைரியமான ஒரு மனுஷர், பாக்ஸராக இருந்தார். இஸ் லைக் சூப்பர் தைரியம். ஸோ அந்த தைரியம் தான் ப்ராப்ளி இருக்கு எனக்கும். கண்டிப்பாக அது அப்படியே வாழையா வந்து இப்போ என்னுடைய ஃபாதர் ஃபிகராக இருக்கிறது என் பெரிய அண்ணாவும் என்னுடைய சின்ன அண்ணாவும் தான். ஸோ தேர் லைக் கைடிங் லைட், கிவிங் லைட் வேறவர் ஐ கோ. என்ன வேணா பண்ணு, ஐ வில் பி தேர் வித் யூ அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட். ஸோ இதெல்லாம் அப்படி யூனிவர்ஸ் எல்லாம் அங்கங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பிளஸிங் வச்சுட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? கண்டிப்பா. ஸோ நான் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுல, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், என் ஃபேமிலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ப்ளஸ் ஒரு படி மேலே போய் என்னுடைய சமூகமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது தான் கனவு, எண்ணம். ஸோ அதை நோக்கி தான் கனடாவில் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் மேம். ஏன்னா நம்ம நார்மல் லைஃப்ல இங்க சர்வை பண்றதே கஷ்டம், பட் நீங்க கனடால வந்து சர்வை பண்றது வந்து இன்னமும் ரொம்பவே ரேரான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இப்போ நீங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பேக் போனா இருந்திருக்காங்க, ஒரு பெஸ்ட் பில்லர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஸோ அவங்ககிட்ட இந்த விஷயம் நான் சொன்னதில்லை, எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும், பட் நான் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம காலையில் எழுந்திரிக்கும் குட் மார்னிங் சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் வந்து பண்ணியிருக்காங்க, பட் நான் அவங்க கண்ணு முன்னாடி நான் சொன்னதில்லை அப்படின்ற ஏதாச்சும் ஒரு விஷயம். அவங்க சூப்பரா சாம்பார் பண்ணுவாங்க, செம்ம டேஸ்டியா பண்ணுவாங்க. பட் தென் நார்மலா அப்படியே சாப்பிடுவேன், நல்லா அப்படின்னு. அது கூட அப்ரிஷியேட்டா இன்னும் நல்லா சொல்லணும்னு ஆசை. நம்ம சொன்னோம்னா அடுத்து நம்மளுக்கு ஏதாவது வருமா வராதான் டவுட். அதனால அது மட்டும் அவளுக்கு பெருசா சொல்லல. பட் அது மேபி அடுத்த டைம்ல இருந்து சொல்லிக்கிறேன், இப்ப சொன்னதுனால. பாத்தீங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து அதாவது பொண்ணு பாக்குற தருணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப நீங்க அவங்கள பார்க்கும்போது வந்து எந்த மாதிரி ஹீரோ மாதிரி இருப்பாங்க அப்படிலாம் ஒரு இமேஜினேஷன் இருக்கும்ல. ஸோ நீங்க பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே ஜூம் மீட்ல தான். சிகாகோல இருந்தாரு, நான் சென்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் யூஎஸ்க்கு போய் நியூ ஜெர்சிக்கு போனேன். ஸோ அங்க ரெண்டு பேருமே வேற வேற ஸ்டேட்ல இருந்தோமா. ஸோ ஜூம்ல தான் நிறைய பழக்கமாச்சு. அப்புறமா ஒரு கட்டத்துல நேர்ல மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்தியால வந்து கல்யாணம் பண்ணோம். ஸோ அப்படியே ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓ, இந்த மாதிரி போகுதா? நான் கூட ஏதோ ஒரு மாதிரி சொல்வீங்க, எனக்கு இந்த மாதிரி ஹீரோ மாதிரி இருந்தாங்கன்னு தோணுச்சு, இப்படி பாத்துக்கோங்கன்னு தோணுச்சு, அப்படி சொல்லுவீங்க. பார்த்தா நீங்க டிஃப்ரெண்டா சொல்றீங்க. ஓகே, எனிவேஸ் அவங்க வந்து உங்களுக்கு பெஸ்ட் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி ஹாப்பினஸோட, இதே மாதிரி ஒத்துமையா
நாங்களும் கூடிய சீக்கிரத்துல கன்னடா இந்த மாதிரிலாம் வரலாம்னு நினைக்கிறோம். உங்க பேரை சொல்லி ஜெயஸ்ரீ கண்டிப்பா ஒரு சிஸ்டரா என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா நான் இருப்பேன். கண்டிப்பா அந்த அதை நோக்கி தான் நாங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அங்க வச்சிருக்கோம் டொரண்டோ தமிழர்கள். நான் மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் அது. ஸோ நம்ம ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் எல்லாம் இனி வர போறோம். யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டா செட்டில் ஆகுங்க அப்படின்றதுக்காக. கண்டிப்பா மேம், கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் மேம். இதே மாதிரி எப்பவும் பாசிட்டிவா ஹாப்பியா, முக்கியமா உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெயின் ஹஸ்பண்ட் அவங்களோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சுயசக்தியின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோடு மட்டும் இல்லாம இதே மாதிரி பல அவார்டுகளை நீங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம், நன்றி. சக்தி மசாலாவின் சுயசக்தி விருதுகள் ஹோம்பிரனர் அவார்ட்ஸ் 2024 பவர்ட் பை SSVM இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் MSD ஜுவல்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் லக்ஷ்மி செராமிக்ஸ், விடியம், மாயவரம் சிட்ஸ், ஷீரோ மைண்ட்செட், ட்ரஸ்டட் ஹோம் பார்ட்னர் DAC டெவலப்பர்ஸ், technology partner Zoho, digital partner Avatar Live, presented by Naturals, and initiative by Brand Avatar.